ஏய் மச்சி உன் ஆள்டா. நீ போய் பேசல? வேணாமா, முந்தா நாள் வாங்கினது இன்னும் முதுக விட்டாருங்களே. வா, இப்ப புத்தி வந்ததே, போ போ. வசந்தா, ஏன் வசந்தா, வசந்தா நில்லுடி. ஏன் வசந்தா நில்லுடி. ஏண்டி பெருசா அழட்டிக்கிற? நீதான் ஆனந்தோட பேசுறது இல்லையே. அவர் யாரு கூட பேசினா உனக்கு என்ன? ஆனந்த் வழிய வந்து பேசினா கூட நீ ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிறியா? நீ கூட என்ன புரிஞ்சுக்கலையடி. என்னடி புரிஞ்சுக்கணும்? இத்தனை நாளும் ஆனந்தோட பீச் பார்க் எல்லாம் சுத்திட்டு அவர் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்ப உங்க அம்மா எதையோ சொன்னாங்கிறதுக்காக அவர் அடியோட மறந்துடுறதா? ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்காக தாண்டி ஷேக்ஸ்பியர் அந்த காலத்திலேயே ரோமியோ ஜூலியட் எழுதி வச்சாரு. என் நிலைமைய தெரிஞ்சுக்காம ஏதாவது பேசுறிய? அப்படி என்னடி நிலைமை? ஆனந்த் மேல நான் உயிரியே வச்சிருக்கேன். ஆனந்த பார்க்காம ஒரு நாள் கூட என்னால இருக்க முடியாது. அன்னைக்கு எங்க அம்மா வந்திருந்தப்ப நம்ம கோர்ஸ் முடிகிற வரைக்கும் ஆனந்த் கிட்ட பேசக்கூடாதுன்னு பிரின்சிபல் என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காரு. இது ஏன்னு முதல்லயே என்கிட்ட சொல்லல? சரி சரி அழாத, ஆனந்த் கிட்ட நான் சொல்றேன். ஆனந்துக்கும் சுந்தரிக்கும் லவ்வும் கிடையாது, கிவ்வும் கிடையாது. நான் தான் அப்படி ஒரு டிராமாவை செட்டப் பண்ணேன். ஆனந்த், ஆனந்த், வசந்தா விஷயமா உங்ககிட்ட ஒரு மேட்டர் பேசணும். என்ன பேபி? வந்து பஷ்பாத்தியாடா? இல்லடா, இவனும் சொல்றான். ஆனந்த், இதுகிட்ட போய் பேசிக்கிட்டு சீக்கிரம் வாடா. அப்ப நான் வரேன். ஐயோ,